வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நெதன்பாக் அவர்களுக்கும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கிறது என்பதாகத்தான் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நூல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் நெதன்பாக் அவர்களை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது என்பதாக அந்த நூல் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இன்று உலக அரசியல் களத்தையே மிகப்பெரிய பரபரப்புக்குள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த காணொளியில் அந்த தேடலோடு பயணிக்க இருக்கின்றோம். ட்ரம்ப் அவர்கள், நெதன்பாக், இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா மனதிற்குள் எதை நினைக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நாடாக நெதன்பாகுடைய இஸ்ரேல் நாடு இருக்கிறது என்பதுதான் பதிவு. அமெரிக்கா எந்த நாடையாவது எதிர்க்க வேண்டுமென்றால் இஸ்ரேல் உடனடியாக அந்த நாட்டை எதிர்ப்பதும், அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிடுகின்ற அதே நேரத்தில் அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி அமெரிக்காவிற்கு தன்னுடைய ஆதரவு நிலையை தெரியப்படுத்தக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படித்தான் ஈரான் மீது நடந்த தாக்குதலும் ஏறக்குறைய அப்படித்தான் அமைந்திருந்தன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் அணு ஆலைகளை மூட மாட்டோம் என்று மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலும், செறியூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலும் அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஆவலாக இருந்தது. அதற்கான ஒரு களத்தையும் அது கையில் எடுத்தது. ஆனால் அமெரிக்காவின் எண்ணத்தை புரிந்து கொண்டு முதல் தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். நெதன்பாகுடைய படை ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் ஈரானின் உயர்பட்ச தலைவராக இருக்கக்கூடிய அல்கொமேனி அவர்கள் மரணத்தை தழுவினார். அந்த தாக்குதலில் ஈரானில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பாடசாலை தகர்க்கப்படுகிறது. சுமார் 75 மாணவர்கள் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு களம் அரங்கேறுகிறது. எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போருக்கான சூத்திரதாரியாக நெதன்பாக் இருந்தார் என்பதுதான் நிஜம். எனவே இப்படி நெருக்கமாக பயணித்து கொண்டிருந்த அந்த இருவருக்குள்ளும் எங்கே கருத்து மோதல் ஏற்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. அந்த கேள்விக்கான விடையாக எதை பார்க்கலாம் என்றால், காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் உலக நாடுகளிடையே மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கியது என்பதை விட இஸ்ரேல் மீது கடுமையான ஒரு எதிர்ப்பை உருவாக்கியது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மீது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது, மனிதநேயமற்றது என்று ஐநா மன்றமே கண்டிக்கக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்வுகள் அரங்கேறின. எனவே இஸ்ரேலுக்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி காசா விடயத்தில் ஒரு அமைதியான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்கின்றார். அந்த முயற்சியின் அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் 20 அம்ச திட்டம் ஒன்றை அதை உருவாக்குகிறார். அந்த 20 அம்ச திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு அது அங்கீகாரம் அளிக்கும் என்கின்ற எண்ணம் தான் ட்ரம்ப் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இஸ்ரேல் அந்த 20 அம்ச திட்டத்தை புறந்தள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் கையில் எடுத்தது. நெதன்பாக் மிக தெளிவாக திட்டமிட்டு அந்த 20 அம்ச திட்டத்தின் மீது அவர் எந்தவிதமான ஈடுபாடும் காட்டாத ஒரு நபராக இருந்தார் என்கின்ற பதிவு அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. எனவே அந்த நேரத்தில் ட்ரம்ப் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ட்ரம்ப் அவர்களும் நெதன்பாக் அவர்களும் ரகசியமாக பேசிய அந்த தொலைபேசி உரையாடல் எதனை மையப்படுத்தியதாக இருந்திருக்கும்? இவைகள் ஒரு மர்மமான களமாகத்தான் இருந்தன. இப்பொழுது அந்த மர்மத்தை உடைத்திருக்கிறது இந்த புத்தகம் என்பதுதான் செய்தி. நியூயார்க்கிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற ஆங்கில பத்திரிகை, இந்த பத்திரிகையில் பல புலனாய்வு செய்திகள் வெளியிடப்படுவது உண்டு. அதாவது அரசியல் ரீதியான புலனாய்வு விடயங்கள் அல்லது ஒரு கிரைம் சப்ஜெக்ட் போன்ற புலனாய்வு சார்ந்த விடயங்களை தேடி எடுத்து அவர்கள் பதிவிடக்கூடிய ஒரு களம் உண்டு. எனவே நியூயார்க் டைம்ஸ் ஒரு புலனாய்வு செய்து அரசு சார்ந்த ரகசியங்களை வெளியிடுகிறது என்றால் அதிலே ஒரு உண்மைகள் பெருவாரியாக இருக்கும் என்பதுதான் பதிவு. எனவே தான் அந்த அமெரிக்கர்களை பொறுத்த மட்டில்
நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற இந்த பத்திரிகைக்கு அவர்கள் ஒரு பெருவாரியான ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த நியூயார்க் டைம்ஸ் என்கின்ற இந்த பத்திரிகையில் புலனாய்வு சார்ந்த கட்டுரைகளை எழுதி அல்லது புலனாய்வு சார்ந்த தேடுதல்களை நடத்தி அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு தேடல்வாதியாக இருக்கக்கூடியவர் மேகு ஹைபர்மேன் என்கின்றவர். இவர் ரஷ்யாவின், அதாவது அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்களும் நெதன்பாக் அவர்களும் என்ன பேசினார்கள் என்பதை மையப்படுத்தி, அவர்கள் இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கங்களை மையப்படுத்தி, அதனை தேடி எடுத்து அவர்கள் இருவருக்குள் இருக்கக்கூடிய மோதல்கள் இவைகளையெல்லாம் தேடி எடுத்து அவர் அந்த நூலை உருவாக்கி இருக்கிறார். இவரோடு ஜோனத்தான் ஸ்வாங் என்கின்றவரும் இணைந்து இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல் ரெஜிம் சேஞ்ச் இன்சைட் த இம்பீரியல் பிரசிடென்ட் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற பெயரில்தான் இந்த நூல் எழுதப்பட்டு இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எழுப்பியிருக்கிறது. காரணம், இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் என்ன பேசினார்கள் என்று. ரகசியமாக பேசிய அந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் அவர்கள் நெதன்பாக் அவர்களை, உன்னை யூதர்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள், நீ திட்டமிட்ட ஒரு ஏமாற்று பேர்வழி, உன்னை நம்பிக்கொண்டு இந்த மக்கள் இதுகாலம் உன்னை ஆட்சியில் உட்கார வைத்திருப்பதே அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை என்று ட்ரம்ப் அவர்கள் மிக கோபமாக நெதன்பாகோடு பேசினார் என்கின்ற ஒரு செய்தி பதிவிடப்படுகிறது. அதுபோல ஐநா மன்றத்தில், ஐக்கிய சபை ஐநா மன்றத்தில் கூடியிருந்த அந்த ஐநா மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் அவர்கள் ஒரு நேர்மையற்றவர் இந்த நெதன்பாகு என்றும், புத்தி சுவாதீனம் இல்லாதவர் நெதன்பாகு என்றும், நிர்வாக திறமையற்றவர் நெதன்பாகு என்றும் மிக கடுமையான விமர்சனங்களை அவர் வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை இந்த புத்தகம் இப்பொழுது உள்வாங்கி வெளியிட்டிருக்கிறது. அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்களுக்கும் நெதன்பாகுக்கும் இடையே ஒரு விரிசல் ஏற்படுவதற்கான ஒரு களமாக அது அமைந்து விட்டதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நேரடியாகவே விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு களத்தை நெதன்பாகு எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்றும், அமெரிக்காவுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் உடன்படுவோம் என்பது அவர்களுடைய கனவாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நெதன்பாகுவின் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் அமெரிக்காவிற்கு சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களும் தற்பொழுது உலக அரசியல் களத்தை மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள் கொண்டு சென்றிருக்கிறது. அப்படி என்றால் வரும் காலங்களில் ட்ரம்ப் அவர்களும் நெதன்பாகுவும் இணைந்து பயணிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது அவர்களுக்குள் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் என்பதை இந்த நூல் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.